டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். எதை தின்றால் 100 வயது வாழலாம்? அப்படியே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு உணவு என்ன? இதுதான் இன்னைக்கு கூகுளில் அதிகமாக தேவைப்படுகின்ற. இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே, இப்போ யாரும் கூகுளை கேட்கறது இல்லை, சாட் ஜிபிடியும் பர்ப்ளெக்சிட்டியும் தான் கேட்குறாங்க. என்ன சாப்பிட்டா 100 வயசு இருக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு. நீங்களே கேட்டு பாருங்களேன். வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளில் எந்த உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும், நோயற்று வாழ முடியும், அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இளமையோடு வாழ முடியும் அப்படிங்கிற உங்கள் தேடுதலுக்கான பதில் என்ன தெரியுமா? உங்களோட ஏஐ சொல்லும், நெய் சாப்பிடுங்கன்னு சொல்லும். நெய்யா? ஐயோ, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமே, தொப்பம் வந்துருமே, எடை கூடிருமேன்ற ஒரு பயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும். நம்மெல்லாம் எந்த அளவுக்கு ஆங்கில மோகத்துல அல்லது ஆங்கில கலாச்சார மோகத்துல மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே இன்றைக்கு நெய்யை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் தான். முதல்ல நெய் ஏன் விசேஷமானது? நெய் எப்படி செய்யணும்? பொதுவா நெய் ஏன் விசேஷமானது? இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், எருமை மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், ஆடுடைய பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய், கேமல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒட்டகத்துடைய பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய், யானை பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய், ஒவ்வொரு கழுதை பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய்யின் ஒவ்வொரு வகையான விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யுடைய மருத்துவ குணங்களை பற்றி அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதிசயமா இருக்கு இதெல்லாம் படிச்சு பார்த்தாலே. ஒட்டகப்பால் யாராவது சாப்பிட்ருப்போமா? கிடையாது இல்லை. ஆனால் ஒட்டகப்பால் உப்பு கரிக்கும் அப்படிங்கிறதே நான் ஆயுர்வேதத்தில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முறை நான் ஜெய்ப்பூர் போனப்போ அங்கே பால் கடையில் இது கிடைக்குமான்னு கேட்கும்போது கிடைக்கும்னு கொடுத்தாங்க. அதை சாப்பிடும்போது உப்பு கரித்தது. அப்போதான் யோசித்தேன், எந்த அளவுக்கு ஆயுர்வேத மருத்துவம் உடலுடைய அணுக்களுடைய அளவில் வேலை செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு அணுவை எடுக்கிறோம். அந்த அணுவை உள்ள என்ன இருக்கு, எவ்வளவு திரவம் இருக்கிறது, என்ன மூலக்கூறுகள் இருக்கிறதுன்னு ஒரு கிராஸ் செக்ஷன் நம்ம எடுத்து பார்த்துட்டு, அந்த கிராஸ் செக்ஷனுக்கு ஈக்குவலா உணவாக நாம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இது என்ன தெரியுமா இருக்கு? நெய் தான் இருக்கு. சுத்தமாக தயாரித்த நெய்யுடைய மூலக்கூறுகளுடைய அமைப்பும் மனிதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மூளையுடைய மூலக்கூறுகளுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு சயின்ஸ் ஒத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பாரம்பரியமாக மூளை சார்ந்த நோய்களுக்கும் மறதி சார்ந்த நோய்களுக்கும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சின்னு வரும்போது அந்த இடத்துல நெய்யை பிரதானமாக மருந்தாக நம்முடைய கலாச்சாரம் பயன்படுத்தி வருகிறது. ஏன் நெய் இன்றைக்கு மிகச்சிறந்த மருந்து? நெய்யை டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன பெரிய மாற்றங்கள் வரும்? 10 நெய்யுடைய பயன்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த நெய்ங்கிறது என்ன? இன்னைக்கு கமர்ஷியலா கிடைக்கக்கூடிய எதுவுமே நெய் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பொதுவா சம்ஸ்கார விசேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கடைசி பொருள் உடலுக்கும் உலகத்திற்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமிர்தமாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் சம்ஸ்கார விசேஷம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடைகளை கடையிறாங்க. கடையும் போது ஃபர்ஸ்ட் என்ன வருது? விஷம் தான் வருது. அந்த விஷத்தை எடுத்த பிறகு அப்புறம் என்ன வருது? மகாலட்சுமி, கற்பக விருட்சம், காமதேனு, இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்க அமிர்தமாக இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தோடு தன்வந்திரி, இவங்கெல்லாம் வராங்க. கடைசியாக நமக்கு அமிர்தமே வருவதை பார்க்கிறோம். அதே போல பால் தயிராக்கப்படுகிறது, உடைக்கப்பட்டு மோராக்கப்படுகிறது, அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. வெண்ணெயை கடைசியாக நாம் மாற்றும் போது நெய் கிடைக்கிறது. இன்றைக்கு மித்தாலஜிக்கல் ஸ்பிரிச்சுவலா நாம பார்த்தாலும் எப்படி பாற்கடலை கடைந்து கடைந்து கடைசியாக அமிர்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தம் இருக்கிறதோ, அதே போல இன்றைக்கு பூலோகவாசிகளாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே கடைந்து 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 கடைசியாக சுலபமாக ஆரோக்கிய வாழ்வுக்கு, இளமை வாழ்வுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெய் தான். அமிர்தம், நெய், இந்த கம்பாரிசன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 100 வயசு வாழணும், இளமையா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், பெஸ்ட் எது? நெய் தான். ஸோ இந்த நெய்யுடைய மருத்துவ குணங்கள்ல முதலாவது மருத்துவ குணம் என்ன?
நெய்யை விட சிறந்த ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் கிடையாது. அது என்ன சார் ப்ரோபயாட்டிக், அது என்ன ப்ரீபயாட்டிக்? இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு. இந்த உணவு ஒரு பகுதி வாயுடைய உமிழ்நீரால் அரைக்கப்படுகிறது, நொதிக்கப்படுகிறது, வயிற்றுக்குள்ள போகுது. ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்கள், வயிறு சுரக்கக்கூடிய அமிலங்கள் அதை இன்னும் உடைக்குது, அதுல கொஞ்சம் மாற்றம் அடைகிறது. சிறுகுடலுக்குள்ள போகுது, அங்க கொஞ்சம் சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது, கடைசியாக பெருகுடலுக்குள்ள போகுது. நம்ம ஜீரண மண்டலத்துடைய பெரும்பாலான பகுதி எங்க ஜீரணம் நடக்குதுன்னா பெருங்குடல்ல தான் நடக்குது. அப்ப பெருங்குடல்ல அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான உயிரினங்கள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் சேர்ந்த ஒரு பெரும் தொடருக்கு தான் பெருங்குடல் அப்படின்னு பேர். அப்ப இதெல்லாம் வயிற்றுக்குள்ள போது, பெருங்குடலுக்குள்ள போது, நொதிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, மாற்றம் அடையப்படுகிறது. இந்த பாக்டீரியாக்கள் அதுக்குள்ள போய் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டுமல்ல, உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை உடலில் சேராமல் வெளியேற்றக்கூடிய ஒரு பலத்தை பெருங்குடல் நம்மிடம் வைத்திருக்கிறது. அப்ப இந்த பெருங்குடல் உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், உங்களோட கட் ஹெல்த் எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அதனாலதான் மாதம் ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடுங்க, வருஷம் ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடுங்க, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உடம்பில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன? கழிவு நீக்கம் தான் கட்டை ஆரோக்கியப்படுத்தும். அப்ப அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்னா என்ன? இந்த கட்ல நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்கள், கிருமிகள் என்ன இருக்கோ அதுக்கு பேரு ப்ரோபயாட்டிக்ஸ். ப்ரீபயாட்டிக்ஸ்னா என்ன? இது நல்லா வளர்ந்து இன்னும் பெருகி இன்னும் வயிறு நல்லா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய உணவு பொருள் தான் ப்ரீபயாட்டிக்ஸ். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் இன்க்ளூடிங் மாடர்ன் மெடிசன்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடு, கட் ப்ராப்ளம் நல்லா ஆகணுமா ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடு, கேன்சர் வரக்கூடாதா ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடு, மெமரி நல்லா இருக்கணுமா ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடு. அப்ப நம்ம முன்னோர்கள் இதை எப்படி செஞ்சிருக்காங்க? தினசரி உணவுல ஒரு கரண்டி நெய்யை போட்டாங்க. உங்களுக்கு தேவையான ப்ரோபயாட்டிக்ஸ், உங்களுக்கு தேவையான ப்ரீபயாட்டிக்ஸ் ரெண்டுமே எங்க கிடைக்கும்னா நெய்ல கிடைக்கும். ஆனா நீங்க நெய்யா கடையில இருந்து வாங்கக்கூடாது. நீங்க ஒரு 2 கிலோ தயிர் வாங்குங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, அந்த தயிரை மிக்சர்ல போடுங்க, நல்லா மைய அரைங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்க 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 உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வருவதை பார்க்கலாம். 0% ஃபேட்னு சொல்லக்கூடிய தயிரில் கூட நீங்க அரைச்சிங்கன்னா வெண்ணெய் வருவதை பார்க்க முடியும். ஏன்னா வெண்ணெய் ஒரு சம்ஸ்கார விசேஷம். நம்ம செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து உருவாகக்கூடிய கொழுப்புக்கு தான் வெண்ணெய்னு பேரு. அப்ப அந்த வெண்ணெயை நல்லா எடுங்க. இந்த வெண்ணெயை ஒரு 25 கிராம் வரும். ஒரு 100 மில்லி அல்லது 200 மில்லி தயிர் போட்டீங்கன்னா ஒரு 25 கிராம் வெண்ணெய் வரும். இந்த வெண்ணெயை எடுத்து சேகரித்து வைங்க. ஒரு 200 கிராம் அல்லது 400 கிராம் வெண்ணெய் சேர்ந்த பிறகு அதை அடுப்புல போட்டு காய்ச்சுங்க. வெண்ணெயிலிருந்து நெய் தயாரிப்ப எப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா 1000 வீடியோ இருக்கு, அதை பார்த்து கத்துங்க. வெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு நெய்யா மாத்துங்க. நெய்யை அந்த பதப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த நெய் இருக்கு பாருங்க, இதுதான் உண்மையான நெய். இன்னைக்கு கடையில் நீங்கள் வாங்கக்கூடியது எல்லாம் பால்ல இருந்து நேரா கிரீம் எடுத்து கிரீம்ல இருந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கீ. அந்த இடத்துல சம்ஸ்கார விசேஷமே கிடையாது. அது உயிரற்ற ஒரு நெய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த ப்ராசஸ்டு பண்ணி எடுக்கக்கூடிய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வெண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யுக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக்ஸ் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 விஷயமும் கலந்து இருக்கிறதுனால உங்க பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கு நெய் ஒரு சிறந்த மருந்து. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இன்னைக்கு கிரான்ஸ் டிசீஸ், பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வரை இன்றைக்கு வேகமாக உடலில் இருந்து குணமாக வேண்டும் அல்லது நோய்த்தன்மை குறைய வேண்டும்னா நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா டெய்லி உணவுல, மதிய உணவுல உருக்கிய நெய் 1 டேபிள் ஸ்பூன் 5 கிராம் உணவுல போட்டு சாப்பிடுங்க. 1 மண்டலம் சாப்பிடுங்க, உங்க உடம்போட சேஞ்சஸை நீங்க பார்க்க முடியும். ஸோ கட் ப்ராப்ளத்துக்கு மிகப்பெரிய மருந்து எது? நெய் தான். 2வது, நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருங்கிற மித்து. நெய் சாப்பிட்டா இதய நோயே வராதுங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கரெக்டா நம்ம முறையா செஞ்ச நெய்யை சாப்பிட்டு தான் நம்ம தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் இன்னைக்கு 80-90 வயது வரையிலும் வாழறத பார்க்கிறோம். என்னைக்கு நெய் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக நம்ம மாறணுமோ அன்னைக்கே நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 40 வயசுல ஸ்பைன் ப்ராப்ளம்ங்கிறான், 40 வயசுல முட்டு தேய்மானங்கிறான்,
40 வயசுல நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுங்கிறான், சுகர் வந்துருச்சுங்கிறான், என்னென்னமோ லைஃப் ஸ்டைல் நோய்களை பத்தி சொல்றாங்க. ஏன் இந்த நோய்கள் நம்ம அப்பாவுக்கு வரல, ஏன் நம்ம தாத்தாவுக்கு வரல? என்னதான் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு கரண்டி நெய்யை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் பழக்கமாக வைத்திருந்த காரணத்தால அவங்களுக்கு இதய நோயே கிடையாது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, உங்களோட ஹார்ட் பிளாக்ஸ் வரக்கூடாதுன்னா 5 மில்லி உருக்கிய நெய்யை உணவோடு சேர்த்து கொள்ளுங்க. இந்த நெய் அகைன் நான் சொல்றேன், நீங்க கடையில வாங்குற நெய் கிடையாது, நீங்க வீட்டில் வெண்ணெய் வைத்து செய்யக்கூடிய நெய். இந்த ப்ராசஸ்டு முறையான ப்ராசஸ்டு பண்ணக்கூடிய நெய்யை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் அவ்வளோ சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நுரையீரல் நோய்ங்கிறது நம்மள பாடாப்படுத்துறத பார்க்குறோம். அதுவும் ட்ரை காஃப் இன்னைக்கு விடாம துரத்துறத பார்க்கணும். அதுவும் இப்போ ஒரு சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நுரையீரல் தொற்று, கோவிட் மாதிரி மறந்திருக்கக்கூடிய ஒரு தொற்று. இந்த நுரையீரல் நோய்கள் மிக அதிகமாக இருந்து நோய்கள் குணமான பிறகு கூட வறட்டு இருமல் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை பார்க்குறேன். குறிப்பா பெண்கள் இந்த வறட்டு இருமல் ஏற்படும் போது இருமி என்னுடைய சிறுநீர் கசிவின் காரணமாகவே நான் 3 மாசமா வீட்டை விட்டு வெளியில வர்றதில்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், ஆஃபீஸ் போக முடியல, வேலை பார்க்க முடியல. இந்த காஃப் நிறுத்துறதுக்கு எவ்வளவோ ஊசி மருந்துகள் எல்லாமே போட்டாச்சு, எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அந்த இருமலை குறைக்கணும். வறட்டு இருமல், தொற்றால் ஏற்பட்ட இருமல், உடல் சூடால் ஏற்பட்ட இருமல், நம்முடைய வேறு ஏதேனும் தொற்று ஏற்பட்டு அதனுடைய பக்க விளைவாக உடல்ல ஏற்பட்டிருக்கின்ற செகண்டரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைக்கு கூட இந்த நெய் சிறந்த மருந்து. 1 டேபிள் ஸ்பூன் நெய் 5 ml கீ வெந்நீர்ல அல்லது பால்ல சாப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். உடல் எடை குறையணும்னா நெய் சாப்பிடணுங்க. இந்த கீட்டோ டயட்னு சொல்லுவோம். இந்த கீட்டோ டயட்ல உங்களோட ஃபுட் என்ன? லெஸ் ஆர் 0 கார்போஹைட்ரேட்டு, 0 ஸ்டார்ச், அது கூட நீங்க சாப்பிடக்கூடியது வெறும் ஃபேட் ரிலேட்டடான உணவுகள் தான். அதுவும் சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய 2 வகையான ஃபேட்ல சிறந்த ஃபேட் இந்த நெய். இந்த நெய்யை நீங்க 1 டேபிள் ஸ்பூன் உணவுல கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ரொம்ப ரேபிட் சேஞ்சஸா இருக்கும்போது நெய் சாப்பிடுவதே உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சையாக இருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் 4வது முக்கியமான பயன். அப்ப ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்மளுக்கு வெயிட்டும் குறையணும், நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகணும், ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸா இருக்கணும். பெஸ்ட் எதுன்னு கேட்டா நெய் தான். 4th அண்ட் எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதே போல இன்னைக்கு நம்மளோட லிவர் ஹெல்த் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது, ஒரு வகையான மஞ்சள் காமாலை நோய் நம்ம சமூகத்தில் பரவிய போது கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வைத்தியர், அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்யில் கலந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள். 1919 வருடம் பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்தபோது பெரும்பாலான பிரிட்டிஷ்காரர்கள் உயிரிழந்தது 2 காரணத்தினாலதான். 1 வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி. நம்பர் 2 அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஈரல் சார்ந்த சிரமங்கள். அப்ப இந்த வைத்தியரை ஒரு பிரிட்டிஷ்காரங்க பார்க்கும்போது கடைசி நிலைமையில் உயிர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் கொடுத்த மருந்து உடனே அவருடைய உயிரை காப்பாற்றியதால் அந்த காலத்தில் அவரை லண்டனுக்கு அழைத்து செய்து விருது கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம வரலாறுல இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வைத்தியர் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் நெய்யுடன் கலந்து கொடுக்க வேண்டும்ங்கிற குறிப்புகளோடு வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்போ ஒரு முறை அவர்கிட்ட கேட்கிறாங்க, எதனால நீங்க நெய்யில கலந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, நெய்யை விட வேகமாக மருந்துகளை உடலுக்குள் டெலிவரி செய்யக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜி இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் இப்ப உயிரோடு இல்ல, அவருடைய பசங்களுக்கே இப்ப 60 வயசு ஆச்சு. அப்ப அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே மருந்துகளை உடலுக்குள் செலுத்தும் போது, சாப்பிடும் போது உடலுக்குள் மருந்துகளை பாதிக்கப்பட்டக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று அதை பலப்படுத்தக்கூடிய சக்தி இன்னைக்கு நெய்க்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாரம்பரிய மருத்துவம், தமிழ்முறை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எதிலேயுமே அனுபானங்கள்னு சொல்லுவோம். மருந்தை எதில் கலந்து சாப்பிட்டால் வேகமாக வேலை செய்யும்னு, அதுல மிகப்பெரிய அளவு வேலை செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக நெய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 5வது, வெயிட் குறையணுமா நெய் சாப்பிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெயிட் அதிகமாகிறது நம்மளுடைய உணவு முறையினால கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே வெயிட் அதிகமாகிறது நம்முடைய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியினாலதான். உடல் வீங்க ஆரம்பிக்கிறது, உடல் ப்ளோட் ஆக ஆரம்பிக்கிறது. இது காரணம் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகை கூட
அவங்க ஒரு சினிமா படத்துல நடிக்கிறதுக்காக திடீர்னு அவங்க எடையை வந்து ஒரு 45 கிலோ குறைச்சாங்க. அப்ப எப்படி இவ்வளவு வேகமா அவங்களுக்கு எடை குறைந்ததுன்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? டீடாக்ஸ் டயட் போலவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறையை நான் பின்பற்றினேன், என்னுடைய எடை வந்து இவ்வளோ வேகமா குறைந்து போச்சு அப்படின்னாங்க. அப்ப ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டாக நம்ம எடுக்க முடியலனாலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிறந்த உணவாக எதை சாப்பிட முடியும்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் நெய் தான் சிறந்த மருந்து. ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு உணவுல டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கட்ல இருக்கக்கூடிய, இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய, லிவர்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த இன்ஃப்ளமேஷனும் குறையும் போது உங்களோட ப்ளோட்டிங் வந்து அப்படியே குறைஞ்சு 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 ஒரு ஸ்டேஜ்ல நார்மல் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். 6வது, மூட்டு வலிகளுக்கு நெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 10 வருஷமா நான் மருந்து சாப்பிட்றேன், 15 வருடமா மருந்து சாப்பிட்றேன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது, இருந்தாலும் என்னுடைய உடல் வலியினால் போராடி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவங்க நீங்க யாரா இருந்தாலுமே நீங்க செய்ய வேண்டியது ஒரு 100 மில்லி வெந்நீர் எடுத்து நல்ல உருக்கிய நெய் ஒரு கரண்டி 5 மில்லி போட்டு இதை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இதை ரெகுலரா நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? உங்க உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள், மூட்டுகள், தசைகள், தசைநார்கள் அனைத்துமே அனைத்துமே பலம் பெற்று விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய எலும்புகள்ல இருக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த சிரமங்கள் வரை நமக்கு மாற்றம் செய்வதற்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நெய்யத்தான் நம்ம சொல்லணும். 7வது, பெண்களுடைய கருப்பை மண்டலம் சார்ந்த நோய்கள், கருப்பை கட்டிகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள், செர்விக்கல்ல ஏற்படுகின்ற அல்சர், செர்விக்கல்ல ஏற்படுகின்ற புண்கள், கருவாய் புண்கள் தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா நோய்க்கும் சிறந்த மருந்து எதுனா நெய் தான். யாரோட வீட்டுல நெய்யை தினசரி ஒரு 5 மில்லியாவது உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய வீடுகள்ல நிச்சயமா பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு ஹார்மோன் சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை எடுத்து அதனால் உடல் எடை அதிகமாகி உருவ அமைப்புக்கு போய் நிறைய கேலிக்கூத்தாக மாறிவிடுவதையும், உருவ கேலிக்கூத்துன்னு சொல்லக்கூடிய பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பாதிக்குதுன்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஆனா இன்னொரு சைட்ல நான் பார்க்குறேன், அவங்க ஹெல்த்தி டயட் அப்படிங்கிற பேர்ல நெய்யை கொஞ்சம் ரெகுலரா சாப்பிடும்போது அவங்க உடல் அதிகமாகாமல் உடல் மிகப்பெரிய அளவுல மெயின்டைன் ஆகிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சுலபமான உணவு எதுனா நெய் தான். தலைமுடி நல்லா வளரணும் சார், இதுதான் 8வது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் தலைமுடி நல்லா வளரணுமோ சிம்பிளா ஒண்ணு பண்ணுங்க, சுத்தமான நெய், ஆர்கானிக் நெய் வாங்குங்க, 1 ஸ்பூன் உருக்கி எடுங்க, வாரத்துக்கு ஒரு முறை தலையில தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நான் வந்து ஒரு வயதான ஒரு முதியவர், ஒரு சன்னியாசியை வந்து காசியில சந்திச்சேன். அவருக்கு எப்படி பார்த்தாலும் அவரோட முகம், கை, கால்லாம் பார்த்தா ஒரு 85 வயது இருக்கும் போல தோணுச்சு. ஆனா அவரோட தலைமுடி, தாடிலாம் எங்கேயுமே நரைக்கவே இல்லை. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு 2 சந்தேகம் அவர்கிட்ட கேட்டேன். உண்மையிலே உங்களுக்கு இவ்வளவு வயசாச்சா, இல்ல நீங்க இந்த தலைமுடி இவ்வளவு கருப்பா இருக்கே இதுக்கு என்ன பண்றீங்க? அவர் அழகா எனக்கு சொன்னாரு, சார் எல்லாம் தேங்காய் எண்ணெய் டெய்லி தலையில தேய்ப்பாங்க, ஆனா நான் டெய்லி நெய் மட்டும்தான் சார் தேய்ச்சி குளிக்கிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் வருஷத்துக்கு ஒரு முறை காசிக்கு போவேன், போய் அங்க இருக்கக்கூடிய அன்னலட்சுமி கோவில்ல உட்காந்து பிக்ஷை எடுத்து என்னுடைய கர்மங்களை தீர்ப்பது என்னுடைய ஒரு வழக்கம். அப்ப அவர் அடிக்கடி பார்ப்பேன், நான் போகும்போதெல்லாம் அவர் இருந்தாங்கன்னா அந்த காட்ல ஹரிச்சந்திர காட்டுக்கு வாசல்லே அவர் உட்கார்ந்துருப்பாரு. ஒவ்வொரு முறையும் போகும்போது பார்ப்பேன். அப்ப அவர் அதான் சொன்னாரு, நெய் தேய்த்து குளித்தால் தலைமுடி கருப்பாகும், கருப்பாகுது மட்டுமல்ல வெளுக்கவே வெளுக்காது, தாடிக்கும். எத்தனை வருஷமானு கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு 10 வயசுல இருந்தே என்னோட குரு இதை பிராக்டிஸ் பண்ணாரு, நான் அதை பிராக்டிஸ் பண்றேன். அவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவரை பார்த்துட்டு வந்த பிறகு நிறைய பேர் இந்த வெண்முடி, இளநரை சார்ந்த சிரமத்தோடு வந்திருக்கேன்னு எனக்கு சொல்லும் போது அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ற அட்வைஸ், நல்ல கீ, ஆர்கானிக் கீ வீட்டுல செய்யுங்க. 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி எடுங்க, தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க, தாடிலாம் போடுங்க, உடம்பெல்லாம் முடி நரைச்சு போயிருக்கா அங்கேயும் போடுங்க. போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லா ஷாம்பு போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணுங்க. பார்த்தா அவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் தலைமுடி கொட்டுது, இளநரை இருக்கு, முடி நரைச்சு போச்சுன்னு கவலைப்படுறீங்க, உடனே ஃபோன் பண்ணுங்க. நல்ல தயிர் எங்க கிடைக்கும்னு கேட்டு வாங்கி அரைச்சி மோர் எடுத்து, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயில இருந்து நெய் செய்து சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய 6 ஹார்மோன்ஸ்
நம்மளுடைய தைராய்டு, நம்மளோட இன்சுலின், நம்மளோட ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல். இந்த ஹார்மோன்களை பத்தி ஏன் அடிக்கடி நான் பேசுறேன்னா, இந்த ஹார்மோன்களை உங்களால நார்மலா வச்சுக்க முடியும்னா உங்க உடம்புல நோயே கிடையாதுங்க. தொற்று நோய் தவிர, விபத்து நோய் தவிர வேற எந்த நோயுமே உங்களுக்கு ஏற்படாது. அந்த மாற்றத்தை நம்ம உடலில் கொண்டு வருவதற்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா நெய் தான். வேற என்ன பெருசா மெனக்கெடணும் இல்லைங்களா? ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் ஏற்படுகின்ற பாதிப்பை கூட நேரடியாக திசுக்களுக்குள் ஊடுருவி சென்று குணப்படுத்தக்கூடிய சக்தி இன்றைக்கு இந்த நெய்யுக்கு உண்டு. அதனாலதான் பாரம்பரிய மருத்துவத்துல, நம்முடைய கலாச்சாரத்துல இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹோமங்களில் ஆரம்பித்து ஒரு விருந்தாக இருக்கும் போது நாம் முதலில் சாப்பிடுகின்ற ஒருவாய் உருண்டை வரை பெரும்பாலும் நெய்யோடு கலந்திருக்கிறத பார்க்கும். இது எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10வது, இன்றைக்கு மனநோய் இல்லாம இருக்கணும்னா நெய் சாப்பிடுங்க. நல்ல தூக்கம் வரணும்னா நெய் சாப்பிடுங்க. 2020ஆம் வருடத்துல நடந்த ஒரு ஆராய்ச்சி நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிம்ஹான்ஸ்ல நடந்தது. மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மனநோய். ஆனா அவங்க எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தூக்கம் கிடையாது. ராத்திரி நேரங்கள்ல நீங்க என்னதான் ஹைடோஸ் தூக்க மாத்திரையை கொடுத்தாலும், ஐவில இன்ஜெக்ஷன் போட்டாலும் உங்களால தூங்க முடியாது. அப்ப இந்த தூக்கமின்மையை அடுத்த நாள் ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி அந்த நோயாளிகளை மிகுந்த சிரமத்தில் வைத்திருந்தக்கூடிய நோயாக தூக்கமின்மை இருந்தது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெய்யை உணவாக சாப்பிடும் போது தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால ஏன் நம்ம எல்லாருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நைட்ல ஒரு ஸ்பூன் நெய் வெந்நீர்ல கலந்தோ இல்ல உணவோட கலந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரின்னு சொல்லி ஒரு 100 பேர் ட்ரையல் குரூப்பை மட்டும் எடுத்து அந்த 100 பேருக்கு இரவு உணவோடு இந்த நல்ல நெய் போட்டு அதை பிணைந்து சாப்பிட்டு பிறகு நம்ம சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர் ஃபினாமினல். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலான மருத்துவமனைகள்ல, குறிப்பாக மனநோய் சார்ந்த மருத்துவமனைகள்ல இன்றைக்கு நெய்யை மதிய உணவோடு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வீட்டுல யாராவது மனநோயாளிகளோ, ரொம்ப கோவப்படுறவங்களோ, டென்ஷன் ஆகுறவங்களோ இருக்காங்க அப்படின்னா ஒரே 1/2 ஸ்பூன் நெய்யை கொடுத்தா போதும், உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் வரதை பார்க்க முடியும். இன்னைக்கு இதய நோய், சிறுநீரக நோய், ஈரல் நோய், மண்ணீரல் நோய்ங்கிற மாதிரி நிறைய நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நாம யாராக இருந்தாலுமே நெய்யை உணவாக சாப்பிட்டாலே நிறைய நோய்கள் தீருவதை நம்ம பார்க்கலாம். 5 பயன்கள்ங்க முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்பர் 1, உங்களுடைய இளமை, உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைக்க நெய் தேவை. நம்பர் 2, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உங்க உடம்பு டீடாக்ஸ் ஆகுவதற்கு நெய் தேவை. நம்பர் 3, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைவதற்கு, ஆறுவதற்கு நெய் தேவை. நம்பர் 4, வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய எலும்புகள் மூட்டுகளுடைய பலத்திற்கு நெய் தேவை. நம்பர் 5, சக்கரை நோயை வேகமா நீங்க கட்டுப்படுத்தணும், இல்ல சக்கரை நோயை குணமாக்கணும்னா நெய்யை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனா அதிகமா சாப்பிடாம ஒரு கரண்டி வெந்நீர்ல கலந்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே போதும். குளிர்காலம் வந்தாலே நிறைய பேருக்கு குளிர் தாங்க முடியாது. ஐயோ ஐயோ அம்மா அம்மான்னு கஷ்டப்படுவாங்க. ஒரு பெட்ஷீட், ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஒரு கேப்புன்னு பார்ப்பதற்கே பரிதாபமா இருக்கும், ஏதோ நோயோட போராடுறாங்க. அந்த மாதிரி குளிர் தாங்க முடியாத அளவுக்கு வருத்தப்படுபவர்களும் ஒரு ஸ்பூன் நெய்யை உணவில் சாப்பிட்டாலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நெய்யுடைய பயன்களை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, புற்றுநோய் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க நெய் சாப்பிடுங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை. இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்க தொடர்ந்து சாப்பிட்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. கூட கொஞ்சம் பிராணாயாம பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு நோய் வரவே வராது. நெய்யை பற்றி நம்ம பேசணும்னா வாழ்க்கை முழுவதும் பேசலாம். சம்ஸ்கார விசேஷம்னு சொல்ற மாதிரி ஒரு சாதாரண பால் நெய்யாக மாறும்போது பாலுடைய வீரியத்தை விட 1000 மடங்கு அதிகமான வீரியத்தை நெய் கொண்டிருக்கிறத பார்க்கும். அந்த நெய்யை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது பெரிய ஆரோக்கியம் மேம்படுத்துவதை பார்க்கலாம். நம்ம மருத்துவமனையில ஸ்நேகபானம்னு சொல்லுவோம். நெய்யை கொண்டு தயாரிக்கக்கூடிய மருந்துகளை கொண்டு ரசம் சார்ந்த, செரிமான மண்டலத்திற்கு ரசம் சார்ந்த நெய் மருந்து, இரத்த மண்டலத்திற்கு இன்றைக்கு நேரடியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளோடு நெய் சேர்த்து கொடுப்பது. இன்னைக்கு தசை மண்டலத்திற்கு மாம்ச கிருதம்னு சொல்லக்கூடிய நேரடியான கிருத மருந்துகள். அதே போல எலும்புகளுக்கு, எலும்பு மஜ்ஜைக்கு, இனப்பெருக்க மண்டலத்திற்கு, ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு வகையான நெய் மருந்துகளை, இந்த நெய் மருந்துகளை கொடுத்து 6 நாட்கள் 7ஆம் நாள் நாம் பேதிக்கு கொடுக்கும் போதுதான்
உடல்ல தேவையற்று தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்கிறோம். திரும்பவும் சொல்றேன், நெய்யை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஆனா அது முக்கியம் அல்ல. சொல்லக்கூடிய தகவல் குறுந்தகவலாக உங்களுக்கு வந்து சேரணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. கேன்சர் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாது, பித்தப்பை கற்கள் வரக்கூடாது, வயிறு புண் வரக்கூடாது, குடல் புண் வரக்கூடாது, மலச்சிக்கல் வரக்கூடாது, மூலம் பௌத்திர நோய்கள் வரக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உணவுல சேர்த்துக்க முடியுமான்னு பாருங்க. ஆனா நெய் கடையில வாங்காதீங்க. வீட்டுல பால் வாங்கி உரை ஊற்றி அந்த தயிரை நெய்யாக மாற்றி அந்த நெய்யை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நெய் சார்ந்த கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா என் கூட ஷேர் பண்ணுங்க. அல்லது எனக்கு டைம் இருக்கும்போது இதற்கான பதில் எழுதுவதற்கும் இல்லது உங்க கேள்வி சார்ந்த இன்னொரு வீடியோ போடுறதுக்கும் நான் முயற்சி பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.